அடேப்பா, இஸ்ரேலுக்கு வந்த சோதனை ஈரான் மழை மாதிரி ஏவுகணைய பொழியுது. இஸ்ரேல் திணறிப் போயிருக்கு. என்ன நடந்ததுன்னு பாருங்க. இஸ்ரேல் ஈரான் போர் ரொம்பவே முத்தி போச்சு. நேத்து ஈரான் கிட்டத்தட்ட 200க்கும் மேல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல வீசியிருக்கு. இது சும்மா ஒரு கோபத்துல நடந்த தாக்குதல் இல்லையாம், நல்லா திட்டம் போட்டுத்தான் அடிச்சிருக்காங்க. தலைநகர் டெல் அவிவ் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. ஹைஃபாவுல ஒரு ஜெப ஆலயமும் பென் குரியன் விமான நிலையமும் அடிவாங்கினதாவும் சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு ஏவுகணைகளை தடுக்கிற சக்தி இருந்தாலும் ஒவ்வொரு ஏவுகணையையும் இடைமறிச்சு அழிக்க 3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகுதாம். ஒரு ராத்திரி பாதுகாப்புக்கே 285 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகுதுன்னு சொல்றாங்க. 10-15 நாள் தாக்குப்பிடிக்கிறதே கஷ்டமாம். அவங்களோட அயரன் டோம் பாதுகாப்பு அமைப்பையே குழப்பி அவங்கள தாக்கிக்கிற மாதிரி ஈரான் புது டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கேன்சர் மாதிரி நல்ல செல்களையும் அழிக்கிற மாதிரி இருக்காம். இப்போதே இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப அழுத்தத்துல இருக்காம். எந்த ஏவுகணையை தடுக்கிறது, எதை விடுறதுன்னு முடிவு எடுக்கிற நிலைமை வரும்னு சொல்றாங்க. அயரன் டோம் 100% வெற்றிகரமானது இல்லைன்னு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.